கோவையில் கனமழை நீட்டிப்பதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பில்லூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் பவானி ஆற்றின் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தென்மேற்கு பருவமழை தீவிரத்தால் கோவை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் கனமழை நீட்டிப்பதால் கோவை வழியாக செல்லும் ஆறுகளில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சித்திரை சாவடி முதல் தடுப்பணையில் வெள்ள நீர் கரைபுரண்டு ஓடுகிறது. நொய்யல் ஆற்று வழிப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் ஆற்றங்கரையோரம் குளிக்கவோ வேடிக்கை பார்க்கவோ செல்லக்கூடாது என்று மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கோவையின் முக்கிய நதியாகவும் விவசாயிகள் வாழ்வாதாரமாகவும் உள்ள நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். வால்பாறை பகுதியிலும் கனமழை வெளுத்து வாங்குவதால் சின்னக்கல்லார் நீர்வீழ்ச்சி, கூழாங்கல் ஆறு, நடுமலை ஆறு, ஆழியார் கவியருவி ஆகிய இடங்களுக்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் கனமழை காரணமாக பில்லூர் அணை நிரம்பியதால் நள்ளிரவு 12 மணிக்கு அணையின் 2 மதகுகள் திறக்கப்பட்டுள்ளன. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் ஆற்றின் கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.